Students, see the next one, exercise 22, sum. Following is the receipt and payment account of Neyveli Science Club for the year ended 31st December 2018. First, see the receipt side. 2. ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராடானா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ரிசிப்ட் அப்படின்னா என்ன, இன்கம். ரிசிப்ட் அப்படின்னா என்ன, நம்மளுடைய இன்கம் தான் நம்ம ரிசிப்ட் அப்படிங்கிறோம். பேமெண்ட் அப்படின்னா என்ன, நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ், செலவுகள். நாம் பே பண்ணுற செலவுகள் தான் நம்மளுடைய பேமெண்ட். நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட் வெளியே போகுது இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்மளுடையது, இதெல்லாம் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ். See the expenses. Next one the income and expenditure account நம்ம find out பண்ணுறோம். இதிலிருந்து receipt and payment accountலேருந்து நம்ம income and expenditure account find out பண்ணுறோம் இல்லையா. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னம்மா, நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோமா, ஈஸியாக இது நம்மளுடைய ஒன் ஆஃப் த இன்கம். ஸோ இன்கம் சைடை இதை நம்ம ரைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்கம் சைடை ரெக்கார்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, 8700. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட்ஸ் 600 இருக்கு இல்லையா. இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இயர் 2018, இங்கே பாருங்கள் 2019 இருக்குது. ஸோ இப்போ 2018ங்கிறது நம்மளுடைய கரண்ட் இயர், 2019ங்கிறது நம்மளுடைய அட்வான்ஸ்டு இயர், ஃப்யூச்சர் இயரை தான் நம்ம 2019. அப்போது 2019ல் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க, ஈஸியாக 600 ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இன்கம் சைடை இதை ரெக்கார்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் டோட்டல் 8700. அது கூட அடிஷ்னல் ரிசீவை நம்ம லெஸ் பண்ணுவோம் இல்லையா. 600 லெஸ் பண்ணோன்னா ரிமைனிங் வேல்யூ 8100. 8100 தான், சாரி 8100 தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனாக ரெக்கார்ட் பண்ணுவோம் இன்கம் சைடில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீங்கிறது நம்மளுடைய லைபிலிட்டி சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோமா. ஸோ லைபிலிட்டி சைடில் என்ட்ரி போடுறதுனால இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். See the next one, exhibition to fund receipt. எக்ஸிபிஷன் ஃபண்டு ரிசிப்டையும் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம், ஈஸியாக லைபிலிட்டி சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் ஒன், சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய செலவுகள் இல்லையா. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் பாருங்கள், புக் வேல்யூ 5000, சயின்ஸ் எக்யூப்மெண்ட் வேல்யூ 6000 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 6000 புக் வேல்யூ 5000 லெஸ் பண்ணோன்னா ரிமைனிங் வேல்யூ 1000. இந்த 1000 தான் நம்மளுடைய இன்கம். ஸோ அந்த இன்கம் சைடில் இந்த 1000 மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிஸ்லேனியஸ் இன்கம். மிஸ்லேனியஸ் இன்கம்மாக நம்ம இன்கம் சைடில் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், see the பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராடானா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ். போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் 200 நம்ம எக்ஸ்பென்சஸ் சைடில் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் ஈஸியாக அசட் சைடு. ஸோ அசட் சைடில் இது என்ட்ரி போடுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு லெபார்ட்டரி எக்ஸ்பென்சஸ். லெபார்ட்டரி எக்ஸ்பென்சஸை நம்ம எக்ஸ்பென்சஸ் சைடில் என்ட்ரி போடுவோம் ஈஸியாக எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் செக்ரட்டரிஸ் ஹானரம் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ். See the next one, audit fees. Audit fees also is a expenses. Next one, general charges. General charges including expenses. Next one, exhibition expenses. Exhibition expenses is a expenses. Expenses side நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா. லாஸ்ட் ஒன், க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸை நம்ம எங்கே கன்சிடர் பண்ணுவோம், அசட் சைடில் கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் என்ட்ரி போடுவோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஈஸியாக 6400 இருக்குது. ஸோ இது நம்ம லைபிலிட்டி சைடில் என்ட்ரி போடுவோம். லைபிலிட்டி சைடில் 6400. அது கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டிஃபிசிட்டாக சர்ப்ளஸ் ஆங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபைண்ட் அவுட் வேல்யூவை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ தான் நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டல். கிளியரா. செகண்ட் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் ஈஸியாக அசட் சைடில் நம்ம என்ட்ரி போடுவோம் இல்லையா. அது அட்வான்ஸாக இயராக போட்டிருக்கிறதுனால ஸோ நம்ம அட்வான்ஸாக நம்ம எடுத்துப்போம், ஈஸியாக அசட் சைடாக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் எக்யூப்மெண்ட். சயின்ஸ் எக்யூப்மெண்ட் ஹவு மச், 5000.
equipmentங்கிறது is a opening balance 5000. இங்கே பாருங்கள் science equipment is a purchase நம்ம என்ன பண்ணுவோம், opening balance கூட purchase-ஐ ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சேல் ஆஃப் சயின்ஸ் equipment இருக்கு இல்லையா, இந்த சேல் எவ்வளோ இருக்குது 5000 இருக்கு இல்லையா, புக் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ புக் வேல்யூவை லெஸ் பண்ணுவோம். அப்போது 5000 அது கூட purchase how much, purchase is a 10,000. 10,000 ஆட் பண்ணால் 15,000. 15,000 கூட நம்ம இங்கே சேல் ஆஃப் equipment இருக்கு இல்லையா, இதை நம்ம லெஸ் பண்ணோன்னா 5,000. 5,000 லெஸ் பண்ணால் ரிமைனிங் வேல்யூ இஸ் a 10,000. ஸோ ரிமைனிங் வேல்யூ 10,000 தான் நம்ம அசட் சைடில் கன்சிடர் பண்ணுவோம் சேல் equipment வேல்யூவா, சயின்ஸ் equipment வேல்யூவா. ஓகேவா. லாஸ்ட்டாக யூ டேக்கன் ஃபார் கேஷ் இன் ஹேண்ட் 200. லாஸ்ட் ஒன் கேஷ் அட் பேங்க் 600. கேஷ் அட் பேங்க் 400 போட்டு என்ட்ரி போட்டு நம்ம பேலன்ஸ் ப்ராட் தான் என்ன அப்படிங்கிறது டேலி ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்குறது தான் நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ செம்ம பார்க்கலாம் பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 31/12/2018. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் சார் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்கம் சைடை ரைட் பண்ணிக்கோங்க. See the first one, postage expenses 200, laboratory expenses 2,400, secretary honorum 5,000, audit fees 3,600, general charges 1,800. இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ 13,000. See the income side பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8,700. அது கூட அட்வான்ஸ் இயரை நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளோ 600. 7,000 8,700 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா கெட் இட் த வேல்யூ 8,100. சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ 8,100. நெக்ஸ்ட் ஒன் சேல் ஆன் ப்ராஃபிட். சேல் ஆன் ப்ராஃபிட் எவ்வளோ இஸ் 6,000. அதனுடைய புக் வேல்யூ 5,000. ஃபர்ஸ்ட் 6,000லேருந்து 5,000 டிடக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வேல்யூ 1,000 தான் நம்மளுடைய இன்கம். ஸோ இந்த 1,000 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க மிஸ்லேனியஸ் இன்கம் 500. ஸோ டோட்டல் த வேல்யூ 8,100, 1,500. டோட்டல் த வேல்யூ 9,600. So 9,600 deducted value 13,000, get the value 3,400. 3,400 is a deficit. அதாவது இன்கம் விட எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நம்ம அதை டெபிசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அண்ட் 31/12/2018. liability side. next one asset side. see the first one கேபிட்டல் ஃபண்ட் நம்ம சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,400 இல்லையா. அது கூட நம்மளுடைய டிஃபிசிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண டிஃபிசிட் எவ்வளோ 3,400. ஸோ 3,400 டிடக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் வேல்யூ 3,000. நெக்ஸ்ட் சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்க லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீயை நம்ம லைபிலிட்டி சைடில் என்ட்ரி பண்ணுவோமா. ஸோ லைபிலிட்டி சைடில் 5,000. நெக்ஸ்ட் எக்ஸிபிஷன் ஃபண்ட் எவ்வளோ 7,000. எக்ஸிபிஷன் ஃபண்டு கூட நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இஸ் 5,000. ஸோ அந்த 5,000 7,000லேருந்து டிடக்ட் பண்ணோன்னா ரிமைனிங் வேல்யூ 2,000. இந்த 2,000 வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2019ல் 600. ஸோ 600 நம்ம ரெக்கார்ட் பண்ணிப்போம் லைபிலிட்டி சைடில். நெக்ஸ்ட் பாருங்க அசட் சைடு. சயின்ஸ் equipment எவ்வளோ 5,000. அது கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இஸ் 10,000. ஸோ 10,000 5,000 ஆட் பண்ணுவோம். எப்பயுமே பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஆட் பண்ணால் 15,000. அது கூட நம்ம லெஸ், அதாவது சேல்ஸ் equipment வேல்யூ இருக்கு பாருங்க. சேல்ஸ் equipment வேல்யூ சேல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் லெஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லெஸ் 5,000. 15,000 லெஸ் 5,000 ரிமைனிங் வேல்யூ 10,000. க்ளோசிங் பேலன்ஸை பாருங்க. க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ 200, கேஷ் அட் பேங்க் 400. ஸோ டோட்டல் த வேல்யூ 10,200, 400, 10,600. டேலி ஃபார் த அசட் சைட். நெக்ஸ்ட் வந்து லைபிலிட்டி சைட். 3,000, 5,000, 2,600. டோட்டல் த வேல்யூ 10,600. ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி.